மத்திய சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மன்றங்கள் இணைந்து ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழாவினை நடத்தினர். சென்னை சாலி கிராமத்தில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிறு அன்று நடைபெற்றது. அதிகாலை 4:30 மணிக்கு குரு பூசையுடன் விழா துவங்கியது. பாலோடு கலந்த தண்ணீர் கூட தன் நிறத்தை இழந்து பால் போல தோற்றமளிக்கிறது. அதே போல செவ்வாடையோடு கலக்கும் பொழுது செம்மைப்படுகிறோம். குருவருள் பெற்று பெருவாழ்வு அடைய வேண்டி பூசை செய்கிறோம். மத்திய சென்னை மாவட்ட பக்தர்கள் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் பங்கேற்க மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி டாக்டர் கோப்ப செந்தில்குமார் அவர்கள் வந்திருந்தார். சென்னை சாலிகிராமம் சக்தி பீடத்தின் கருவறையில் அமைந்துள்ள அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ சிலைக்கு தீபாராதனை செய்த பின்னர் கலச விளக்கு வேள்வி பூசையை துவக்கி வைத்தார் சக்தி டாக்டர் கோப்ப செந்தில்குமார் அவர்கள். மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் ஆன்மீக ஜோதியை மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி டாக்டர் கோப்ப செந்தில்குமார் அவர்கள் ஏற்றி வைத்தார்கள். ஒரே தாய் ஒரே குலம் என்ற தாரக மந்திரத்துடன் இயங்கி வரும் செவ்வாடை பக்தர்களின் உதட்டில் ஓம் சக்தி பராசக்தி என்ற உச்சரிப்பின் பக்தி கேட்பவர்கள் நெஞ்சில் ஆழ பதிந்தது. அம்மா அவர்களின் அளப்பரிய சக்தி. அன்னையை வேண்டி வேண்டி வேள்வி தொடர்ந்தது. தானே வெளியென எங்கும் நிறைந்தவள், தானே பரமவெளி அது ஆனவள், தானே சகலமும் ஆக்கி அழித்தவள்,
தானே அனைத்தும் உள அண்ட சகலமே என்கிறது திருமந்திரம். சக்தியை உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் சக்தியே இருப்பாள். வானம் போல் உருவம் அற்று பறந்து திகழ்வாள். ஆகாயமாய் விளங்குவாள். அனைத்து பொருளும் ஆவாள். அதை ஆளும் அரசியாவாள். எல்லா அண்டங்களும் தானாகவே திகழ்வாள் என்பதே இதன் பொருள். தாயே, உன் சக்தியை உணர்ந்தவர்கள் நாங்கள். அதனால்தான் உன்னை சுற்றி சுற்றியே வருகின்றோம். உன் பாத மலர்களை பற்றி பற்றி தொழுகின்றோம். நில சத்துக்களை வேர் உண்டு தாவரங்கள் செழித்து பயன் தருவது போல உன் ஆன்மீகத்தை, உன் அருளை பெற்று நாங்கள் பயன் பெறுகின்றோம் தாயே என வேள்வி தொடர்ந்தது. வேள்வி நடைபெறும் அதே சமயத்தில் கருப்பறை ஆதிபராசக்தி அன்னைக்கு அபிஷேகம் நடைபெற்றது. எப்படி மழை பெய்து எங்கும் செழிப்பை உண்டாக்குகிறதோ அதே போல அபிஷேக தீர்த்தத்தால் நீ குளிர்ந்து சென்னை வாழ் மக்களுக்கு செழிப்பை உண்டாக்கு தாயே என்ற வேண்டுதலுடன் அபிஷேகம் நடைபெற்றது. பூசு மஞ்சளும் வாசனை சந்தனமும் மருந்து திருநீரும் சத்துமிகு பழங்களும் கொண்டு அன்னைக்கு அபிஷேகம். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சென்னை நகர வாழ் மக்களுக்கு அளிக்க வேண்டி தாய்க்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. வேள்வியின் நிறைவாக ஆன்மீக ஜோதிகள் ஏற்றப்பட்டது.